23,713 ஏக்கர்ஸ் வந்து அங்கே வந்து தீக்கிரையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5124 பெர்சனல்ஸ் வந்து அங்கே அசைன் பண்ணியிருக்கிறாங்களாம் இந்த பர்டிகுலர் டிசாஸ்டருக்கு. 1000 அஃபிஷியல்ஸ்க்கு மேலே வந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். 12 ஹவர்ஸ் ஷிஃப்ட், அதாவது 12 மணி நேரம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. பேட்ச் வைஸ் அங்கே வந்து ஒர்க்கு வந்து டே அண்ட் நைட் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து அவங்களோட வீடை இழந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து அஃபிஷியல்ஸ் கிட்ட வந்து எங்களை கொஞ்சம் உள்ளே விடுங்க, ஏதாவது அங்கே பொருட்கள் மீந்து இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறோம், அது தீக்கரையை ஆக்கிறதுக்குள்ளே நாங்கள் அதை வந்து மீட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்றாங்க. பட் அஃபிஷியல்ஸ் யாருமே வந்து அதுக்கு அலோவ் பண்ணல. ஏன்னா வந்து அவங்களோட சேஃப்டி தான் அவங்களுக்கு முக்கியம். அவங்க பொருள் எடுக்க போகிற அந்த சமயத்தில் ஏதாவது வந்து அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அது வந்து அவங்க கட்டுப்பாட்டுக்கு மேலே போயிடும். அப்படிங்கிறதுனால அவங்க யாருமே உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை. மார்னிங் 6 AM டு ஈவினிங் 6 AM வந்து அங்கே கர்ஃப்யூ வந்து அமலில் இருக்குது. ஊரடங்கு வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இவாக்குவேட் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஒரு சுச்சுவேஷனை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அஃபென்ஸில் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. இது வரைக்கும் 34 பேரை வந்து லாஸ் ஏஞ்சலஸ் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. வயலேட்டிங் கர்ஃப்யூ நார்ம்ஸு, ட்ரோன் வயலேஷன், தெஃப்ட்டு அண்ட் சில பேர் வந்து கன்ஸ் வச்சுருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இவங்களெல்லாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வரைக்கும் 34 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அங்கே லூட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய திருடர்கள் வந்து எந்த